நம்ம சிவகார்த்திகேயன் அவருடைய நடிப்புல பொங்கல் ஸ்பெஷலா அயலன் படம் நேரடியா தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த படத்தை ரவிக்குமார் இயக்கியிருந்தாரு. சிவகார்த்திகேயன், யோகி பாபு, கருணாகரன், ரகுல் பிரீத் சிங் உள்ளிட்ட பலர் இந்த ஒரு படத்துல இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. ஏஆர் ரகுமான் படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தாரு. பொங்கல் ரேஸ்ல இந்த படத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ரசிகர் மத்தியிலையும் சரி, ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. அதை தாண்டி சில்ட்ரன்ஸ் மத்தியில இந்த ஒரு அயலான் படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. அதே மாதிரி கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேலே இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸ் காட்சி எல்லாமே சரியாக கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ கிராஃபிக்ஸ் காட்சி அப்படின்னு பார்க்கும்போது அது எல்லாமே கிட்டத்தட்ட ஹாலிவுட் ஸ்டைலில் அந்த சாயலை பார்த்தோம் அப்படின்னா தமிழில் கொடுத்துருந்தாங்க. அதை கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அவ்வளவு சூப்பராக பார்த்தோம் அப்படின்னா கிராஃபிக்ஸ் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் அவருக்கும் பார்த்தோம் அப்படின்னா திரும்பவும் ஒரு நல்ல பேரை இந்த ஒரு அயலன் படம் வாங்கி கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அவர் இந்த படத்துக்கு சம்பளமே வாங்கலை. அட்லீஸ்ட் நல்ல ஒரு பேரையாவது இந்த படம் கொடுத்துச்சு அப்படின்ற திருப்தி நிச்சயம் அவருக்கு இருக்கும். பொங்கல் ட்ரெஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பல படங்கள் வெளியாகி இருந்தாலும் அதுல டாப்ல பார்த்தோம் அப்படின்னா அயலான் தான் இருக்கு. அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. இது வரைக்கும் அயலான் படம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 75 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ற தகவலும் தெரிய வந்திருக்கு. ஸோ இது இந்த படத்துக்கு போதுமா அப்படின்றது கண்டிப்பாக பத்தாது தான். ஏன் அப்படின்னா இந்த படத்தின் ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா 100 crores அந்த மாதிரி தாண்டி போயிருந்துச்சு அப்படின்னா இந்த படம் இன்னும் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியை சந்திச்ச ஒரு படமாக இருந்திருக்கும். ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் லேக் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே வேளையில் இந்த ஒரு அயலான் படத்தை தியேட்டரில் பார்க்காம சில பேர் மிஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்காக கூடிய விரைவில் அயலான் படம் நேரடியாக OTTல ரிலீஸ் பண்ண போகிறதான் படக்குழு பார்த்தோம் அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கான டிஜிட்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் சன்நெக்ஸ்ட் நிறுவனம் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. சேட்டலைட் ரைட்ஸையும் சன் டிவி தான் வாங்கியிருக்காங்க அப்படின்ற தகவலும் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த அயலான் படத்தை வருகிற பிப்ரவரி 9 சன்நெக்ஸ்ட் அவங்களுடைய OTT தளத்தில் ரிலீஸ் பண்ண போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. இது சம்பந்தமாக பார்த்தோம் அப்படின்னா சன்நெக்ஸ்ட் விரைவில், அதாவது 1 மேலே அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஆனால் பிப்ரவரி 9 இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதை சன்நெக்ஸ்ட் தான் அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.